அத்தியாயம் 21. சந்துரு அப்படி சொல்லிவிட்டு சென்றதும் தாய் மகள் இருவருக்கும் பேச்சு மூச்சின்றி அமர்ந்து விட்டிருந்தனர். கார்த்திகாவிற்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. தங்களது உறவையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு எது அவனை தூண்டியது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. தான் செய்கின்ற தவறை அப்பொழுதும் அவர் உணரவில்லை. அவனுடைய முடிவுதான் தவறானது என்கிற எண்ணத்திலேயே இருந்தார். மஞ்சுவுக்கும் அண்ணனின் பேச்சு உச்சி மண்டையில் ஆணி அடித்ததைப் போல இருந்தது. நினைவு தெரிந்த நாளிலிருந்து அண்ணனை தவிர அவளுக்கு நெருங்கிய நட்போ உறவுகளோ இருந்ததில்லை. கார்த்திகா சேர விட்டதும் இல்லை. அதனால் அண்ணனையே நண்பனாக தோழனாக பார்த்தவளுக்கு அவன் அனைத்தையும் உதறி சென்றது பேரதிர்வை கொடுத்தது. முதன்முறையாக அம்மாவின் நடத்தையின் மீது சந்தேகமும் அதிருப்தியும் எழுந்தது. என்ன மஞ்சு, இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? அன்னையை பார்த்தவள், நானும் எதிர்பார்க்கலம்மா. இவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சது தப்பா? இப்படி 2 மாதத்தில் மாறிட்டானே. அன்னையை பார்த்தவள், இல்லைம்மா, நீங்களும் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம்னு தோணுது. மகளை முறைத்தவர், என்னடி ட்ராக் மாறுற போல அவனுக்கு ஆதரவாக பேச்சு வருது? ஆமாம்மா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் பேச்சை மீறாத அண்ணன் இப்போ மீறி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் என்றாள். மகளை கண்டு நக்கலாக அவன் பேச்சை கேட்டு பயந்துட்டியா? அதெல்லாம் என்னை மிரட்டி பார்க்க சொல்கிறான். அவன் என் பிள்ளை. எனக்கு மட்டும்தான் அவனை பற்றி நல்லா தெரியும். இப்படி சொன்னால் நான் மனசு மாறிடுவேன்னு நினச்சிருப்பான். மறுப்பாக தலையசைத்து, இல்லைம்மா, எனக்கு என்னவோ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்தால் நல்லதுன்னு தோணுது. அவன் எதுவும் பண்ண மாட்டான். என்னை மிரட்டத்தான் இப்படி சொல்கிறான், பார்த்துக்கலாம் என்று எழுந்து கொண்டார். தாயை பார்த்தவள், நான் காலையில் அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்டுற போகிறேம்மா. எனக்கு அண்ணன் இல்லாமல் எதுவும் இல்லை. உங்ககிட்ட காரியம் ஆகணும்னா கூட அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இருக்கும்போது அண்ணனை விட்டு கொடுத்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். மகளும் சொன்னாலும் அதையெல்லாம் ஏற்கும் மனநிலையில் அவர் இல்லை. சந்துரு நிச்சயமாக வீட்டை விட்டு செல்லும் முடிவை எடுக்க மாட்டான். தன்னை மிரட்டுவதற்காக மட்டுமே அதை செய்கிறான் என்கிற நம்பிக்கையில் இருந்தார். மறுநாள் காலை எழுந்து வழக்கம் போல அனைவருக்கும் சமைக்க அவனோ பச்சை தண்ணீரை கூட வீட்டில் குடிக்கவில்லை. மஞ்சுதான் அண்ணனின் முகம் பார்த்து எப்படியாவது அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று இருக்க, அவனோ தந்தையை தவிர மற்றவர்களிடம் பேச தயாராகவே இல்லை. தந்தையிடம் சென்றவள், அப்பா, நீங்களாவது அண்ணங்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கு அண்ணன் வேணும்ப்பா. அம்மாவுக்கு அடுத்தது அண்ணனை மட்டும்தான் நம்பி இருக்கேன். அண்ணன் என் கூட பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குப்பா என்றாள் கலங்கிய கண்களுடன். மகளை பார்த்து மனது வலித்தாலும், காலம் கடந்த என்ன மஞ்சு, பேச வேண்டிய பேச்செல்லாம் நிறைய பேசிட்ட. நீ மன்னிப்பு கேட்டுட்டாய், அதெல்லாம் இல்லைனாகிடுமா? எவ்வளோ முடியுமோ நீயும் அம்மாவுமா அவனை குத்தி கிழிச்சிட்டிங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? இல்லைப்பா, அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க. அண்ணனை எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லுங்க என்று கெஞ்சினாள். நான் எதுவும் செய்ய முடியாது மஞ்சு. உன்னால் முடிஞ்ச அவங்ககிட்ட பேசிப்பார். எனக்கு அவனோட முடிவில் சம்மதம்தான் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அப்பாவும் தன் பேச்சை கேட்கவில்லை என்றதும் கோபமாக அன்னையிடம் சென்றவள், அம்மா, அண்ணனும் பேச மாட்டேங்குது, அப்பாவும் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்களாவது போய் பேசி பாருங்கம்மா. அவர் அமைதியாக அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அன்னையை பார்த்து கோபம் எழ, அண்ணா அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் சுயநலம் மட்டும்தான் முக்கியம் இல்லை, என்னை பற்றி நினச்சிருந்தா வீட்டை விட்டு வெளியே போயிருப்பீங்களா என்று கத்தினாள். லூசு மாதிரி பேசாத, உனக்காகவும் யோசித்து தான் செய்கிறேன். இப்போவே இந்த ஆட்டம் ஆடுறவன் அவள் இந்த வீட்டில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டா ஒன்றையும் என்னையும் தூக்கி மூளையில் வச்சுருவா. அவரை முறைத்தவள், சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்குது மொத்தமாக அண்ணனோட உறவையே அத்து விட்டுருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீ எப்பவும் போல காலேஜுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் என்று விட்டார். அவரிடம் பேசி எதுவும் ஆகாது என்று நொந்து போனவள் தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள். கடைக்கு சென்ற சந்துரு கடையின் வேலைகளை பார்த்து தந்தையிடம் சிலவற்றை கொடுத்துவிட்டு மும்மரமாக வீடு தேடும் வேட்டையில் இறங்கிவிட்டான். மாலை வரை பல வீடுகளை சென்று பார்த்து வந்தான். என்னப்பா, எதுவும் செட் ஆச்சா? இல்லைப்பா, வாடகைக்கு ஒரு 7 வீடு பார்த்தேன். எனக்கு அவ்வளவா பிடிக்கல. இப்போ நம்ம மாறன் இதே தெருவில் ஒரு வீடு விலைக்கு வருதுன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் காமிச்சான். அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்க்குறீங்களா? விலைக்கா? ஆமாம்ப்பா, போய் பார்த்துட்டு பேசலாம் என்று கூறி அவரையும் அழைத்து சென்று காண்பித்தான். அவர்கள் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த தெருவிலேயே தான் அந்த வீடும் இருந்தது. அதிக அலைச்சல் இல்லாமல் போக எளிதாக இருக்கும். ஆனால் விலைதான் சற்று அதிகமாகப்பட்டது. என்ன சொல்கிறீங்கப்பா, வாங்கலாமா வேண்டாமா? மகனை பார்த்தவர், இது உன் உழைப்பு சந்துரு, உனக்காக செய்ய போகிற முதல் விஷயம். அதை நான் சொல்லி முடிவெடுக்கிறத விட வித்யாவும் நீயுமா சேர்ந்து முடிவெடுங்க என்றார். அவகிட்ட இப்போ காண்பிக்க முடியாதப்பா என்றார் யோசனையுடன்.
வீடியோ காலில் காமிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணு சந்துரு, நம்ம விட பெண்கள் பல விஷயங்களை நோட் பண்ணுவாங்க என்றார். யோசனையுடன் அமர்ந்திருந்தவன் அவர் எழுந்ததும், அப்பா, அம்மா கிட்ட சொன்னது அவங்கள மாற்றத்தான், மற்றபடி மஞ்சுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நான் தான் செய்வேன் என்றான். கதவருகே சென்றவர் பிடியில் கை வைத்தபடி திரும்பி, நீ செய்யலேனாலும் தப்பு இல்லப்பா, அவளை பெற்றது நான் தானே என்றார் வலியுடன். வேகமாக அவர் அருகே சென்றவன், அப்பா என்னப்பா நீங்கள், விடுப்பா, முதல் முறையாக ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிற, சீக்கிரம் மருமகிட்ட பேசிட்டு முடிவு பண்ணு என்று கூறிவிட்டு வெளியேறினார். தந்தை சொல்வது போல வித்யாவிடம் காண்பித்து விட்டு முடிவு செய்யலாம் என்று கிளம்பி அறையை விட்டு செல்லும் நேரம் மஞ்சு வந்து நின்றாள். கடையில் வைத்து அவளிடம் முகத்தை காட்ட விரும்பாதவன் வா என்று வழிவிட்டு அவளை உள்ளே அழைத்தான். தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தவள் நாற்காலியில் அமராமல் அண்ணனை பார்த்தபடியே நின்றிருந்தாள். அவளும் மேஜை மீது சாய்ந்து நின்று கொண்டு, சொல்லு, என்ன விஷயம் என்றான் மூன்றாம் மனிதரிடம் பேசுவதைப் போல. அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் என்று இழுத்தவளை, தெரியாமலாம் நீ பேசலை, உனக்கு எதுவும் தெரியாத வயசும் இல்லை, எங்கே எப்படி குத்துனா யாருக்கு வலிக்கும்னு தெரிஞ்சே தான் பேசினேன் என்று விட்டான். கன்னங்களில் கண்ணீர் வழியா, அண்ணா அது அப்படி இல்லைலாம், எதுவும் பேசாத, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வீட்டிலே சொல்லிட்டேன், இங்கே நீ வந்து பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு, ஆனால் ப்ளீஸ் இனி ஒரு நாளும் அது போல் நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. போதும் மஞ்சு, இந்த வாழ்நாள் முழுமைக்கும் நான் கேட்க வேண்டிய அனைத்தையும் கேட்டாச்சு, நீ போய் அம்மாவுக்கு துணையாக இரு, எனக்கு வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டான். அவன் அப்படி பட்டென்று விட்டு சென்றதில் அதிர்ந்து நின்றாள். அண்ணனின் மகன் மனம் இலகவே இலகாதா, எப்படி சரி செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றாள். சந்துருவோ அவளிடம் பேசியதை கண்டு கொள்ளாமல் அந்த வீட்டிற்கு சென்றவன் வீடியோ காலில் மனைவியை அழைத்து காண்பித்தான். என்ன சந்துரு, திடீர்னு இந்த வீடு விலைக்கு வருது, நல்ல விலையாகவும் தோணுச்சு, நம்ம கடைக்கு பக்கத்துலேயே இருக்கவும் வாங்கலான்னு ஒரு ஐடியா, நீ என்ன சொல்கிற, உண்மையை சொல்லுங்கள், அத்தை பிரச்சனையை வச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்களா, இல்லை நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற, எனக்கு பதில் சொல்லுங்கள் சந்துரு, அப்படி தானே வச்சுக்கோயேன், இனியும் அவங்கள மாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் இங்கே வாங்கிட்டா நாம் 2 பேரும் இங்கே வந்துடலாம், எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் சந்துரு, அப்புறமா இந்த வீட்டை பற்றி பேசலாம். அவன் அவளிடம் பேசிவிட்டு வந்த பின்னர் நடந்தவைகளை எல்லாம் ஒன்று விடாமல் அவளிடம் கூறினான். அதை கேட்டு கொண்டவள், உங்ககிட்ட ஒரு கேள்வி, சொல்லு, நீங்கள் அவங்கள மிரட்டுறதுக்காக சொன்னீங்களா இல்லை உண்மையாகவே சொன்னீங்களா? இதை சொன்னாலாவது மாறுவாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது விது, ஆனால் இப்போவும் கொஞ்சம் கூட அவங்க நடத்தையில் மாற்றமே இல்லை, அதனால தான் நான் சொன்னதை நிறைவேற்றலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். சற்று நேரம் அந்த பக்கம் பெரும் அமைதி. அப்போது மஞ்சுவை பற்றி சொன்னது, நீ என்ன நினைக்கிற, ஒரு அண்ணனாக உங்கள் கடமையை நீங்கள் செய்தே ஆகணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் விது, ஆனால் அவள் தவறுகளை உணர வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போவே கொஞ்சம் மாற்றம் இருக்குது, அது நிரந்தரமாக வரணும். அப்போ சரி, எனக்கு வீடு பிடிச்சிருக்கு, மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே விது, முடிச்சுட்டு சொல்கிறேன் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். அதே நேரம் சந்துரு வீடு விலைக்கு வாங்க போகிற தகவல் கார்த்திகாவிற்கு வந்து சேர்ந்திருந்தது. மஞ்சுவும் அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்திருந்தாள். வீடு வாங்க போகிறானாம் உங்கள் நொன்னை, உனக்கு தெரியுமா, மொத்தமாக நம்மளை தலைமுழுக ஏற்பாடு பண்ணிட்டானாம் அந்த நாய் என்று கத்தினார். மா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் உங்களால் சும்மா இருக்க முடியாதா, உன் ஃபோனை கொடு, அவளுக்கு நம்பரை போட்டு கொடு என்று கையை நீட்டினார். வேண்டாம்மா, மறுபடியும் பிரச்சனையை கலப்பாத, கொடுன்னு சொல்கிறேன்ல. அவரின் தொல்லை தாங்காமல் வித்யாவிற்கு அழைத்து விட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு அவள் கையில் கொடுத்தார். ஹலோ, பரவாயில்லடி, நீ கில்லாடி தான், நான் 40 வருஷமாக நடத்த முடியாத நீ 2 மாதத்தில் நடத்தி முடிச்சிருக்க. அத்தை, எப்படி இருந்த சந்துருவை இப்படி உன் பின்னாடி சுத்த வச்சிட்டியே என்று அங்கலாய்த்தார். அதை செஞ்சது நான் இல்லை அத்தை, நீங்கள் தான். 40 வருஷமாக நடக்காதது இப்போ நடந்திருக்குன்னா அதுவும் உங்கள் செயலால் தான். உங்கள் கைக்குள்ளே இருந்த பிள்ளைய நீங்களே ட்ராமா போட்டு வெறுத்து போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு என்கிட்ட தள்ளி விட்ருக்கீங்க. இப்போவும் தப்பாக யோசிக்கிறீங்களே, நீ எல்லாம் கேடிடி, அவனை கைக்குள்ளே வளைச்சி போட்டுக்கிட்டு பெற்றவங்களே எதிர்க்க வச்சிட்டியே. சொந்தக்காரனோட சேர்ந்துருந்தால் கணவரும் பிள்ளைகளும் தம் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி சேர்த்தவாரி அவங்கள ஒதுக்கி வச்சிங்க. பிள்ளைக்கும் கணவருக்கும் நட்புகள் இருந்தால் அவங்க மூலியமாக இவர்கள் மனது மாறிட்டா என்ன செய்கிறதுன்னு நட்புங்கிற ஒன்று இல்லாமலேயே பண்ணீங்க. எல்லோரையும் உங்கள் கைக்குள்ளே இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி செஞ்ச நீங்கள். ஆனால் ஒன்று உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய கெடுதலை செஞ்சுருக்கீங்க தெரியுமா? அத்தை, சித்தப்பன், மாமன் அப்படிங்கிற உறவு யாருக்கிட்டேயும் சேரவே விடலை. உங்களுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு அனாதையாக நிற்குமே அத்தை, அதை யோசிக்கவே இல்லையா?
உங்கள் சுயநலத்திற்காக பிள்ளைகளுக்கு சோஷியல் ஸ்கில் என்கிற ஒன்றை இல்லாமலே பண்ணி வச்சுருக்கீங்க. சந்துரு பையனாக போயிட்டதுனால அவருக்கு அதிகம் பாதிப்பு இருக்காது. ஆனால் மஞ்சுவை அப்படியே உங்கள் வாரிசாக வளர்த்துருக்கீங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல மாமா மாதிரி உள்ளவர் அவளுக்கு கணவனாக வரலைன்னா அவளுடைய நிலை என்ன? எங்கேயும் எப்போதும் அவளுக்கு ஆலோசனை, தவறான ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் வேணும். சுயமாக சிந்திக்க அவளுக்கு தெரியவே தெரியாது. ஏய், என்ன பேசுகிற? உண்மையை பேசுகிறேன் அத்தை. மஞ்சு இதை கேட்டுக்கிட்டு தானே இருப்பா? யோசி மஞ்சு, நம்ம சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாமே தவறானவங்கன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க உங்கள் அம்மா. மனிதர்கள் என்றாலே பலதரப்பட்டவங்க தான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உறவுகளில் எல்லாமே இருக்கும் தான். கோபம், சண்டை, பொறாமை எல்லாமே உண்டு தான். அதை தாண்டி நமக்கு ஒன்றுன்னா ஒரு உறவாவது வந்து நிற்கும். அப்படி ஒரு உறவு உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு இருக்கான்னு யோசிச்சு பாரு. அதை தராதது யார் குற்றம்? குற்றம் பார்க்கின் சுற்றமில்லைன்னு ஒரு பழமொழியே உண்டு. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கின்ற உங்கள் குடும்பத்துக்கு சுற்றம்னா என்னன்னே தெரியாது. நாளைக்கு உங்கள் அம்மாவுக்கு பிறகு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் யார் இருக்கா? எல்லாத்தையும் விட தன் பிள்ளைகளுக்கு உள்ளேயே ஒரு பிரிவினையை உண்டாக்கி வச்சுருக்காங்க உங்கள் அம்மா. உனக்கு அண்ணனும் இல்லைன்னா உனக்காக யார் வந்து நிற்பாங்க? ஒரு கண்ணாடியில் நம்ம முகம் சரியில்லைன்னா கண்ணாடி சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் பார்க்குற கண்ணாடி முழுவதில் நம்ம முகம் சரியில்லைன்னா குறை கண்ணாடி மேலே தான், நம்ம முகத்தில் இல்லை. தயவு செஞ்சு யோசிங்க அத்தை. யோசி மஞ்சு. எந்த தாயும் தன் பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் பிள்ளைகளை அனாதையாக்கி வச்சுருக்கீங்க. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இப்போவாவது மாற பாருங்க. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது என்று கூறி ஃபோனை வைத்து விட்டாள். மஞ்சுவின் மனது அவள் பேசியதை அசை போட்டபடியே இருந்தது. சிறுவயதில் இருந்தே அவளுக்கும் அண்ணனுக்கும் பெரியப்பா, சித்தப்பா மகன்களுடன் விளையாட வேண்டும், ஊருக்கு போய் அவர்களுடன் நாட்களை கழிக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று சொல்லியே இருவரின் மனதையும் விஷமாக்கி இருந்ததை இந்த நிமிடம் உணர்ந்து கொண்டாள். ஃபோனை எடுத்துக்கொண்டு வேகமாக தோட்டத்திற்கு வந்தவள் வித்யாவிற்கு அழைத்தாள். அவளோ மீண்டும் சண்டை போடத்தான் இவர்கள் அழைக்கிறார்கள் என்று எண்ணி ஃபோனை எடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் விடாது 3-4 முறை அடித்து ஓய்ந்த பின்பு 5வது முறை விடாது அடிக்கவே ஒருவித எரிச்சலோடு காதில் வைத்தாள். ஹலோ அனி. காதிலிருந்து ஃபோனை எடுத்தவள் அதை விரித்து பார்த்தாள்.